நமச்சிவாய நமகே. கலகம் அவசியம், கலகம் எங்க கலகம்? வேணிலும் கலகம், சங்கத்திலும் கலகம், வீட்டிலும் குழம்புல உப்பு இல்லை என்று கலகம், செல்லலக்கல கிளம்பல கலகம். அவசியம் இன்னைக்கு கலகம் உண்டு. நீ மாதிரி நாரதரா, நான் நாரதரா? சாமி, முதல்ல ஒரு நாரதர் வந்தா நீங்க ஒரு நாரதர் வந்திருக்கீங்களா? எப்படி? அவர் டூப்ளிகேட், நீங்க உண்மையான நாரதரா? ஒரிஜினல். இது தெரியாம நாங்க மாங்குன்னு வேர்க்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது தெரியும். நம்ம யாரு பத்த பிள்ளைகளோ ஏன் சாமி விவரம் தெரியாம அடிச்சிட்டீங்க? அவரு வீணை போட்டிருந்தாரு, நீங்க என்ன ஒரு பேக்க நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி பேக்க போட்டு கொடுத்துருக்கீங்க. தோல் கருவி. தோல் கருவியா? சரி, அவர் வந்து பூச்சி தின்னாரு, நீங்களும் பூச்சி திரிக்கல. உங்களுக்கு என்ன முதலிரவா? அன்னைக்கு முதலிரவுலப்பா. இன்னைக்கு வந்து முதலிரவு தயாராகும் இரவு. இன்னொன்று சாமி, அவர் பூநூல் போட்டுதானே, உங்களுக்கு பூநூலா கடமைங்க? நமக்கு பூநூல் சொல்லி அவன் மாடு கட்டுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. சந்திப்போம், சிந்திப்போம், வரட்டும், பார்ப்போம். பயந்துக்கிட்டு ஒரிஜினல் நார் வந்தாரு, பயந்துக்கிட்டு. மைச்சட்டு நம்மால் போல ₹10 தண்ணி கேடு. ஒண்ணுல ரெண்டு வெறி நாய் குலைக்குது, வேற ஒண்ணு. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கும் வந்ததற்கும் சம்பந்தமே கிடையாது. யாருக்கு சம்பந்தம் இல்ல. பெரிய ரஜினிகாந்த் எல்லா காந்து முடியாம சுகர் வந்து பெட்ல கிடக்காம எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை? இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. எனக்கு சொந்தம்னு அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றது. உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? நான் என்ன சொல்றேன்னா அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓ சரி சரி சரி, சொல்ல மாட்டேன். முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க நீ. சரி, கோச்சிக்கிறாய். நான் பேசுனா அதுக்கு எதிர்பதமா ஒன்று பேசினேன். பேசணும். அப்புறம் அதை விட்டு நீ விட கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, கோச்சிக்கிறாய். நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கு எதிர்பதம் சொல்லு. கேனத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் பேசுறேன்னா அந்த பேச்சுக்கு ஏதாவது எதிர்பதமா ஒரு பேசினேன். கேன பய மாதிரி பேசிட்டு இருக்கே நீ மாதிரி. இடம் இடம் எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்களை நான் கூறுகிறேன். இந்த இடம் எனக்கு சொந்தம் இல்லை என்று நான் சொல்லலாம் நினைத்தேன். ஆனால் எனக்குத்தான் சொந்தம். சரி, இடத்துக்கு பேர் வெள்ளிமலை சாரல். ஆமா, ஒன்று நீங்க பேசுங்க. சரி சரி சரி, கோச்சிக்கிறாய். இல்லைன்னா என்னை பேச நீங்க பேச. ஏன்னா ரெண்டு பேரும் பேசணும்னா என்ன சொல்ல வர புரியாது, மக்களுக்கு புரியாது. சரியா பேசுறீங்க. நான் பேசுனேன், அது நீங்க கேட்கணும், நீங்க பேசணும். அதான் மனுஷனுக்கு அர்த்தம். அப்புறம் நான் பேசல, நீங்க பேசக்கூடாது. சரியா? சரி. என்னடா முறையில அரைச்சு கொண்டு வர, என்ன கதியாக்க போறானோ, எல்லாரும் சண்டைக்கு. இங்கே நாரதராக வேறம் தாங்கி நாட்டு மக்கள் எல்லாம் இன்பமுற்று கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆட்டு மக்கள் நாட்டு மக்களா? நான் கூட ஆட்டு தலையாக கொண்டு வந்தேன். இங்கே நாரதராக வேடம் தாங்கி நாட்டு மக்களை எல்லாம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல
காத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் காத்திராஜா அவர்களுக்கு, சாமி அவர்களுக்கு சிறப்புரை ஆற்றுவார்கள். சிறப்புரை இல்லடா, சிறப்புரை. யாரு அம்மாவுக்கு விருந்தாளி வந்திருக்காரு. ஏதாவது பேசுவீங்கன்னு நீ மிளகாய கையில் வச்சுட்டு வந்திருக்கேன் எனக்கு தானா. ஐயோ, இந்த இங்கே நாரதராக சிறப்புரை ஆட்டுவதற்கு ஐயா 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 உங்களை கும்புனே ஒரு பாடியை கொண்டுறாதீங்க. நம்பி 180 நானா வாங்கியிருக்கு. சிறப்புரை ஆற்றுவதற்குன்னு ஒரு ஐயா ஐயா எம்ஆர்ஐ ஸ்கேனே போட்டுடலாம், சிடி ஸ்கேன் வேணாம். உங்களுக்கு கும்புனே அவர் என்ன இப்ப பேசிட்டாரு, என்ன செஞ்சிட்டாருன்னு அவருக்கு பொண்ணு எவ்வளவு நாள் நான் ஒன்னே வர சொன்னாடா. ஏசுப்பா வாயை திறந்து அவர் என்ன கிழிச்சுட்டாரு பொண்ணாட பொன்னாடு என்ன வல்ல பத்திரம். தம்பி பேசுறி, அண்ணன் வெளியே போயிட்டு வந்துட்டேன். மீண்டும் மீண்டும் சின்ன பயலுகடா, சின்ன பயலுக சார்பாக மருதமணி அண்ணனுக்கு 101 ரூபாய். நாச்சி சரண் அரவன் சரண் விஜய் கொடூரமா எங்கடா எங்க துவையரைக்க போறேன். யாராவது என்னை தொட்டா கண்ணுல 10 மிளகாய் வைப்பேன், அதுக்காக 10 மிளகாய் கொண்டு வந்திருக்கேன். யாராவது நீ தொட்டு பாரு. எங்க சரி இருக்கட்டும். ஏன்னா உங்களை இவ்வளவு பாராட்டி அவர் ஒரு பொன்னாடை ஊத்திட்டு போறாருன்னா நீங்க திறமையானவங்கிறத அவர் நிரூபிச்சு காட்டிட்டு போறாரு. போத்தலே சாதாரண மணியே கிடையாது. மருதமணி வந்து உங்களுக்கு பொன்னாடை ஊத்திட்டு போறாருன்னா அது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அதனால நீங்க ஒரு திறமையானவராக இருப்பீங்கன்னு எனக்கு உங்க மேல ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பக்தி. திறமையான ஆளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்க திறமையான ஆளு. பயம் பக்தி எனக்கு உங்க மேல வந்துருச்சு. திறமையான ஆளா இருப்பீங்களா? இருப்பீங்கன்னா அப்ப இல்லைன்னு நினைச்சீங்களா? போன பச திருப்பி குட்டி வராங்களே. எங்க திங்கத்திட்ட பேசி பாருங்க, பேசி 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 ஜெயித்து பாருங்க. சனியன் ஜெயிக்கல வருதடா. அப்ப உங்க சிங்கத்தை நான் நெருங்க முடியாது. எங்க சிங்கத்தோட ஒரு கேக்குற கேள்வி உங்களால பதில் சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல முடியுமா? நான் எப்படா கேள்வி கேட்க சொன்னேன் அந்த அலே வருதுடா. நமக்குள்ள விஷயம் நமக்குள்ள இருக்கு, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்மளுக்கு தானே தெரியும். அப்போ என்ன நாங்களும் கொடூரமா யாரும் பக்கத்துல வர மாட்டோம். போடா ஐயா, இந்த முகத்தை உள்ள நீங்க கிளம்பி போனீங்கன்னா இந்த முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க. அடையாளம் தெரியாது காலையில, இப்பவே அடையாளத்தை பார்த்துட்டு போயிருங்க. நம்மால் தான் நான் நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. நான் மட்டும் நான் தப்பிச்சு பண்ண அப்ப நான் போயிட்டு வரேன். ஏதாவது பிரச்சனைன்னா நான் சொல்லுவேன். கேள்வி தெரிஞ்சா வர தெரியல, நான் டக்கு டக்குன்னு சொல்றேன். என்ன வேணாலும் ராமா 10 பாட்டு 8 தொகை 10 பாட்டு நீ 2400 பாட்டு சென்னையில ஏத்தி வச்சிருக்கேன். சரி, இடத்து பேரு வேலிமலை வேலிமலை சாரல். டேய், உன்னை அறிவாளின்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு நான் பேசும்போது குறுக்க பேசுறேன். சரி சரி இல்லையா? நீயே பேசியா? சரி கோஜில கோஜில நீ பேசா. கோஜில கோஜில குறுக்க பேசாத சொல்லிருக்கல. முட்டா முட்டா சொல்ல பேசிட்டு இருக்கா? சரி கோஜில சரி கோஜில 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 டேய் சும்மா இருடா. குறுக்க பேசாத சொல்லிருக்கல. பேசும்போது அவருக்கு பிரஷர் கோஜிக்கலாதீங்க. இடத்து பேர் வேலிமலை. குறுக்க பேசாதடா. குறுக்க பேசாத. அவர் பேசும்போது குறுக்க பேசாத. சொல்றா எப்படா சொல்லுவ?
சொல்லுவ நீ? எப்படா சொல்லுவ? ஏண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். இடது பேர் வேலிமலைச்சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேலிமலைச்சாரல் அப்படின்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்றீல்ல, நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை பண்ணி நீ சொல்லிட்டு போறியா? நீ என்ன சொன்னாலும் தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. இடத்துக்கு விளக்கத்தானே தலைவா, இடத்துக்கு நம்ம இடம், நம்ம இடம் விளக்கத்தானே கேக்குறாரு. அவருக்கு எதுக்கு நம்ம சொல்லணும்? நம்ம இடத்துக்கு எதுக்கு விளக்கம் சொல்லணும்? அப்படி பேசுறேன். சொல்லு, ஆம்பளை சொல்றா. நான் ஆம்பளை சொல்லலடா. வால்மீகி சிவசலம் அமைவதற்கு காரணமாக இருந்தான். ஆமா. நீ இருக்க தைரியத்துல நான் வந்திருக்கேன். வால்மீகி சிவசலம் அமைவதற்கு காரணமாக இருந்தான். திருவால்மீகி பேருக்கு ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லி போயா. நாக உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணி நான் சிவபெருமான். நாடாத்துக்கு வந்தா முக்கோமாயா கூடாது. அவன் நக்காதான்னு வேணா சொல்லுவாங்க, முக்கோமா கூடாது. வேதசரமா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு நெல்ல காய போட்டாங்களா? நெல்ல காய போட்டா அள்ளிட்டு போய் அரைச்சிடுவாங்க. வேதசரமா என்று சொல்லக்கூடிய நெல்ல காயப்பட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் என்னடா மண்டியாட்ட நரம்பு தளர்ச்சி. அவர் வாட்டு பேச்சு போறா, நீயா மண்டி ஆட்டுற? அப்படி சொல்லுப்பு. அவர் பேசட்டா. மழை நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. குறுக்க பேசிட்டீங்கடா. ஏடா குறுக்க பேசி. உன்னை நான் கூப்பிட்டேன் நாடகத்துக்கு. இங்க நில். ஒரு அடி மட்டும் வாங்கி பாருங்க. என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிறந்து சனிக்கிழமை. சனிக்கிழமை நான் வலதோக்க நிக்க மாட்டேன். மழை பொழிந்தது. மழை வந்து போங்க. மழை பெஞ்ச சிவபெருமான் நெல்லுக்கு வேலி எடுக்கிறார். திருநெல்வேலி மேற்கு ஓரம் சொல்லல. நீ சரியான ஆளு. அண்ணா இது என்னதுன்னு? இந்த என்னடா அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கு? அந்த அம்மா சிரிக்குதே. ஒரே தான் சிரிக்கிறா. அவன் லேட்டா கையாலே அவன் பேச சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது பிரிங்கமணி இடையிலே கோடுபட்டு வளர்ந்தா திருச்செங்கோடு பேருக்கு ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை பண்ண சொல்லு பையா. சிவனும் சக்தியும் ஒன்று என்னடா தலையில முக்காட போடு. பிரிங்கி முனிவருக்கு சாபம் கொடுக்கிறார். பிரிங்கி பிரிங்கி அமிர்தமலையை பரங்கி விளருக்கு. நீ சரியான இவ்வளவு நேரம் பேசுறனே,
ஒரு வார்த்தை சண்டால எங்கேயே என்னை பேச விட்ட? ஒரு வார்த்தை நான் பேச விட்டா தானே பேச முடியும். இடங்களுக்கு சிறப்பு இருக்கிறது இல்ல? அதான் பல சிறப்பு இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். துறப்புலடா, சிறப்புடா. தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டியனால் தேவகோட்டை என்று பேர் வந்தது. தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கட்டியதனால் தேவகோட்டை என்று பேர் வந்தது. நாடார்கள்லாம் சேர்த்து கட்டினா சாதி தள்ளி எழுத்து விட்டா. கும்புறா அப்பா, சாதி கலவரத்தை எழுத்து விட்டுறாங்க. சரி புதுக்கோட்டை என் பேர். புதுசா ஒரு கோட்டை கட்டினால் புதுக்கோட்டை என்று பேர் வந்தது. பழைய கோட்டை. சரி, நான் ஒன்று கேட்குறேன். நல்லா கேளுங்க. இப்போ உங்கள் ஏரியா அந்த தொண்டி அந்த மாதிரி மணமேல்குடி அந்த மாதிரி தானே இருக்கு? ஆமா. அங்கே மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. ஏன் அந்த ஊருக்கு மணமேல்குடி? மணமேல்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, சரக்கு வாங்கிட்டு போய் மணல் மேல் வைத்து குடித்தனால் மணமேல் குடி என்று பேர். கைதட்டி 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 உங்கள் சிறந்த இதோ வருகிறார் முகாய் சக்தி. கேட்கிற கேள்விக்கெல்லாம் டொக்கு டொக்கு என்று பதில் கூறிய. டொக்கு இல்லடா, டக்குடா. ஐயா 3 டக்கு வச்சிருச்சு அந்த ஞாபகத்திலே பேசி. அதான். சரி நல்ல திறமை. எப்படி நல்லா படிச்சிருக்கேன்ல, இவர்தான் வாத்தியாரு. மணமேல்குடிக்கு உலக வழக்கம் சொன்னீங்களே. அடி வாங்கி கொடுத்துடாம ஒரு செவக்கி இருக்கணும். ஒன்றே ஒன்று. நம்ம கரூர் பக்கம் ஆமா ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அந்த ஊர்ல 2 கோஷ்டி. சரி. நீ நான் அட்டி தட்டி கோயில் கணக்கொலக்கு பார்க்கையில. சரி. அந்த குறிப்புல உள்ளவன் அங்கே போய் அடிக்கினேன், அங்கே உள்ளவன் இங்கே போய் அடிக்கினேன். சரி. அடிச்சு பல்லு விழுந்துருச்சு. இவன் சொல்றேன் ஏம்பல், இவன் சொல்றேன் ஏம்பல். ஏம்பல் ஏம்பல் என்று பேர் வேண்டும். தவறா பேசல. ஓம் பல்லுக்கு தவறா பேச மாட்டேன். அந்த பையன் தங்கமான பையன். எப்படி நான் படிச்சிருக்கேன் தம்பி. அது என்ன பல்லு? ஓம்பல். ஓம் பல்றா. சரி, இன்னும் ஒரு ஊர் கேட்குறேன். நல்லா கேட்க. அந்த மணமேல்குடி அடுத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கல, ஆமா. அங்கே ஒரு கட்டுமாவடின்னு ஊர் இருக்கு. ஆமா. ஏன் அதுக்கு கட்டுமாவடின்னு ஒரு கட்டுமாடுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து சரி கடலுக்கு சென்று சரி மீன் பிடிச்சிட்டு வந்து இருங்க. ஒரு இதுனா ஒரு வரலாற சரியா சொல்லணும். கடலுக்கு போய் மீன் உடைக்க சொல்றேன். இருங்க, அந்த வரலாற சரியா சொல்லணும். சரி வரலாறு சரியா. மீனவர்கள்லாம் கடலுக்கு சென்று சரி மீன் பிடிச்சிட்டு வந்து சரி காலையில் அந்த ஏலக்கரையில் கொட்டுவாங்க. சரி. ஒரு ஆள் சொல்லுவாரு முறால் 1500 ரூபாய்ன்னு. சரி. ஒரு ஆள் சொல்லுவேன் கழுத்தி போடா கழுத்தி 1000 ரூபாய்ன்னு சொல்லுவார். சரி. ஒரு ஆள் சொல்ற ஊடகம் 2500. சரி. கட்டுமா கட்டாதா புடி அதே கட்டுமா அப்படி கைதட்டி கைதட்டி கைதட்டி. நான் படிச்சிருக்கேன். சரி. திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அந்த ஊருக்கு திருப்பூர்னு ஊர் பேர் வந்துச்சு. இங்க இருந்து ஒருத்தன் போய் அங்க இறங்கி நிக்கிறேன். சரி. டிரைவர் வர 3:45 கொண்டு இறக்கிட்டேன் சீக்கிரமே. சரி. அவன் ரூட்டு தெரியாம திருன்னு முழிக்க பயத்துல புருன்னு போவ சரி. சரி. காரைக்குடின்னு ஏன் பேர் இருந்துச்சு? காரைக்குடி ஏன் பேர் வந்து, காரைக்காலில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கார்ல வைத்து குடித்ததினால் காரைக்குடி. படிக்கணும், சும்மா நாடகத்தில் போடுவாரா? திறமையா இருக்க. சரி. தம்பி ஒரு ஊருக்கு விளக்கம் சொல்லு. திருமயம்னு என் பேர் வந்துச்சு. திருமயம்னா திருனா உயர்ந்த, உயர்ந்த, மையம்னா நடுவே. காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவே இருப்பதனால் திருமையம். திருமையம். சரி. புதுவயல்னு என் பேர் இருந்துச்சு. அது ஒரு ஆள் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து புதுசாக வயல் வாங்கினதுனால் புது வயல். ஒருவேளை பழைய வயலா இருந்தா? தம்பி பேசுறா
என்ன சாமி புது வயலுக்கு விளக்கம் சொன்னேன், பழைய வயல்னா தெரியாதா? எப்படி அவன் என்னடா நீ நிக்கிறேன்னு பழைய பழைய வாடா, பழைய வயலுக்கு சொல்லுப்பா. வாடா. இருங்க சாமி, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஏன் பழைய வயல்னு வேற உன் பக்கத்துல இருந்து எல்லாரும் புடிச்சுக்கு தாண்டா நசுக்குவாங்க. இல்ல புது வயலுக்கு வழக்கம் சொன்னா பழைய வயலுக்கு வழக்கம் சொல்ல மாட்டோமா? இல்ல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? தெரியாதா உங்களுக்கு? சொல்லு. தெரியும்ல தெரியும்ல சொல்லு. விரும்பி போட சொன்னாரு. சம்பளத்துல 1000 ரூபாய் பிடிச்சுக்கிறேன். புது வயலுக்கு விளக்கம் பழைய சொல்லிட்டேன். வயலுக்கு வரணும். பழைய வயலுக்கு அங்கேயே நில்லுங்க. ஏன் அப்படியே நடந்து நடந்து வர்றீங்க? ஒரு நாள் உங்களுக்கு கால் கிடக்கும்ல. பூல கோடு ஓட்டணும்னு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். சாமி, நீங்க பேசிய வார்த்தை தவற மாட்டேங்கன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, நாங்களும் அதே மாதிரிதான். இந்த கோட்டுக்கு அங்கிட்டு நாங்க வரமாட்டோம். சரி, நீங்க அதே மாதிரி உண்மையான சாமியா இருந்தா அந்த கோட்டுக்கு இங்கிட்டு வரக்கூடாது. வரமாட்டேன். பயப்பட நீ அந்த ஆள் வரமாட்டேன். எங்கிட்ட கோடு ஓட்டுக்கல. நீ விவரமான ஆளு எனக்கு தெரியும். போய் பயந்துக்கிட்டு தெரியுவேனா? கோடை தாண்டுற மாதிரி தெரியுதுடா. ரவுண்ட்ல வர்ற மாதிரி இருக்கு. சொன்ன மாதிரி இருப்பாங்க. பாப்பு பாப்பு. சாமி என்ன ஓடுவாளம் சுத்தி வர்ற மாதிரி தெரியுது. சொல்லுங்கடா பதில. என்ன கட்டியா? எப்படா சொல்லுங்க பழைய வயலுக்கு? பழைய வயல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அத புதுசா ஒரு ஆள் வாங்கி போட்டுட்டு வெளிநாடு போயிட்டாரு. சரி, போயிட்டு 6 வருஷம் கழிச்சு வந்தாரு. பழசாகி போச்சு. வேலிக்கல் எல்லாம் முளைச்சு. அதே பழைய வயல். இந்த வசனத்தை சொல்ல முடியாது. யார்டா பண்ண தெரியாது. மேலூர் ஏன் பேர் வச்சு? மேலூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்க இருந்து பைக் எடுக்கல 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20, 30 மேலே போகுதா. அதே மேலூர். இது பூலாமா? அது மேல இருக்குல்ல, அது மேலோகம். மேலூர். இது என்ன கீழே? என்ன கீழூர் ஏன் பேர் வச்சு? கீழூர் ஏன்டா வருது? கீழூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, கீழூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அங்க இருந்து வண்டி எடுத்து பிரேக் பிடிக்காம கீழே வருதா, அதான் கீழூர். சரி, நல்ல திறமையான பேச்சு. எப்படி படிச்சீங்க? படிச்சிருக்கல சும்மாவா? உங்களுக்கு வாத்தியாரா, நீங்க அவருக்கு வாத்தியாரா? வாத்தியாரு. சரி சரி சரி. எங்களுக்கெல்லாம் வாத்தியாரு வேறவங்க. அப்படியா? அவர் இறந்து விட்டாரு. எப்படி மசூர் நான் இருப்பேன்னு சொல்லி கொடுத்தேன் நமக்கு. சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஏய், போட்டியா? எங்க போட விடுறாங்க? போடவே இல்லை. போட விடவே புரிஞ்ச காலத்தை போட்டு விட்டுறாங்களே. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். போட்டியா? மறுபடியும் பார்க்கலாம்ல. பாப்போம். மொத்தம் நாங்க 10 பேர் வரணும். நாங்க மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேர் பிறந்தோம். அப்படியா? பாப்போம். தக்கன் வசிஷ்டன் பிறகு இருந்து மரிசி புலஸ்தர் ஆங்கிரசரா திருப்புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் தம்பி. நீங்க 7 பேர்னு சொன்னீங்கல்ல, பேர் சொல்றாப்பா. தங்கராசு, மாயாண்டி, மலையாண்டி, முத்தப்பா, ரோகு, மருதமணி, வீரத்தேவன். அருமையா சொன்னடா. இது வரல யாருமே அண்ணன் தம்பி 7 பேர் சொல்லல. ஆனா உண்மையாவே சொல்றியா? மிக சிறந்த நீ அறிவாளி. சரி, மறுபடியும் திரும்ப சொல்லுப்பா. தங்கராசு, மலையாண்டி, லோகு, முனியாண்டி, மருதமணி, வீரத்தேவன். என்ன ஆறுதே வந்திருக்கு? இன்னொருத்தங்க ஒரு ஆள் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போட்டேன். சரி, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? அண்ணன் எத்தனை பேருங்க? 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? 3 அண்ணனுக்கு தம்பிங்க. தம்பி எத்தனை பேர்? தம்பி 3 பேர். 3 தம்பிக்கு என்ன வேணும்? அண்ணன் வேணும். இல்லை அண்ணனா தம்பியா? இருங்க போய் கேட்டு வந்துடுறேன். டேய், அண்ணனா தம்பியாடா? அண்ணன் தம்பி தான். முதல்ல வந்தவனி, மூத்தவன், கடைசியில் வந்தவனி, இளையவன், நடுவில் பிறந்தவனி. நடுவுலவன். நீ எங்க பிறந்த? தேவட்ட பெரியாதிபத்துல 3ஆம் நம்பர் ரூமு, சித்ரா நரசு, வெள்ளை ஊசியில உறந்தேன். தேவட்ட பெரிய ஆஸ்பத்திரியில். எத்தனை நம்பர்? 3ஆம் நம்பர் ரூமு, சித்ரா நரசு. அது நம்பருக்கு கடைசி 89 வரும். ஊசி என்ன ஊசி? இந்த அவங்க நம்பர்ல மாற்றி விட்டுறாதடா. ஊசி என்ன ஊசி? வெள்ளை ஊசி.
நீ பிறந்ததா? வெள்ளை ஊதி பிறந்தவனாடா. அது வெள்ளை தாடா இருக்க மறந்துடுக்கிறது. அப்ப அண்ணங்களா தம்பி உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க? அண்ணன் 3 பேர். 3 பேர் இருக்காங்கல்ல தம்பி 3 பேர் தானே? 3 பேர். இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 தம்பிக்கு வந்து 3 தம்பிக்கு அண்ணன் 7 பேர். 3 தம்பிக்கு அண்ணன். அண்ணன் கணக்குல புலி. தம்பி 3 பேர் இருக்காங்கல்ல. நான் நாடாத்துல சேர்க்கறதுக்காகவே 3வது படிக்க வச்சுட்டேன் சேர்த்தேன். தம்பி 3 பேர் இருக்காங்கல்ல. இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 தம்பிக்கு 1 2 3. 3க்கு எண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. தம்பி 3 பேர்டா. எத்தனை அண்ணன்டா? தம்பி 3 பேர்னா சொல்லுவோம்ல என்ன அவசரம்? அதட்டி பேசக்கூடாது. டேய் டேய் டேய். அதட்டி பேசுறாங்க நம்ம ஊர்ல வந்துட்டு. உன்னை நம்பிட்டு நான் வந்திருக்கேன். நீ எங்க வர? தம்பி 3 இல்ல. அந்த 3 தம்பிக்கு எத்தனை அண்ணன்? 3 தம்பி. 3 அந்த தம்பி இல்லடா. அவன் சின்ன தம்பி அவர் இருக்கிற பெரிய தம்பிடா. 3 தம்பிக்கு வந்து 3 பேர். டேய் தம்பி 3 பேர்டா. ஆமா. அவங்களுக்கு எத்தனை அண்ணன்டா? நான் 4 அண்ணன். அப்படி சொல்றா வெங்காயம். வெங்காயம் இருக்காரா? 4 அண்ணன் தானே? ஆமா. உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? அண்ணன் வந்து 3 அண்ணன். 3 அண்ணன். அந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர்? 4 பேர். எத்தனை தம்பி? 4 பேர். சரி அண்ணன் எத்தனை அண்ணன்? 4 பேர். தம்பி எத்தனை தம்பி? 4 பேர். மொத்தம் எத்தனை பேர் வர்றாங்க? 8 பேர். நீ எத்தனை பேர் சொன்ன? சத்தியமா எங்க அம்மா அதனால எனக்கு தெரியாது. 7 பேரா 8 பேராடா? சாமி 7 வருது. 7 பேரா? இப்போ இவன் 8 பேர் கணக்கு சொல்றியா? அவன் சொன்னது 4க்கு. ஐயோ இப்படிதான் நாடத்துக்கு வந்திருக்க மாட்டேனே நான். நீ சரியா சொல்லுப்பா கைவிடியா? வேணாம் வேணாம். என் கையில திறங்கு இருக்கு கையை பிடிச்சி நெருங்கிறது. சாமி 3 தம்பிகளுக்கு அண்ணன் 4 பேர். 4 பேர். 3 அண்ணனுக்கு தம்பி 4 பேர். அப்ப எத்தனை பேர்? அவங்க அதை கேட்கல. இங்க சாமி கணக்கு கேட்கறாரா? கணக்குல பேரு தெரியுமில்ல. ஏண்டா பெரிய இவன் மாதிரி என்னமோ பெரிய ஒரு பயங்கரமான ஆளு மாதிரி என்னது நடிச்சா யாரு கிழிச்சு விடுவாங்கற யார் நடிக்கிறது? ஏண்டா? இத புடுடா. கொல்லனே. சரி போனா போகுது. நீ ஜெயிச்சிருவே தெரியா? மாலையை மட்டும் கலட்டு இந்த டயலாக்லாம் நீ பேச வேண்டாம். எனக்கு தெரியும்னே. ஆ. அம்மா என்ன என்ன பேசுன பேசுங்க. கிழிச்சு விடுயா நீ? யாரு டேய் படிச்சுதான் கல்விக்கு அதிபதி கலைவாணி எனைட்ட சரஸ்வதி எனைட்ட அம்மா குடியிருக்கா. கொடுக்காதா நீ? பாப்பா பேச்சு பாப்போம். சரி போனா போகுது விளையாட்டு பேச. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன ஒண்ணு நீ? என்ன தெரியும்? கோபப்படாத. என்ன என்ன ஒண்ணு நீ? அந்த ஒரு ஜம்பு தண்ணி எடுத்து வாடா. அந்த வேலை இங்க வச்சு விட சரியா? யார்ட்ட? என்னது? பேச்சு பாப்போம். கல்விக்கு வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணிவிட்டு வெள்ளை கமலத்து விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனம் அரசோட சரியாசனம் வைத்ததே கலைவாணி. எனைட்ட சரஸ்வதி குடியிருக்கா கலைவாணி இருக்கா. பேச்சு பாப்போம். என்னடா கிழிச்சா? ஆ. நான் தான் சொல்றேன்ல. நான் சொல்லுவேன். பேசு. பேசுதான் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுக துதுமணி எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தானே. மானமே நன்னா மனமன்னு மனமன்னு மானாமனமன்னு நானே நானும் ஈனமா மானாமனன் பண்ணி முன்முன்னே நன்னினும் மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. கைதட்டி கைதட்டி எங்க திரும்ப திரும்ப பாப்போம். ஒரு நேரம் தான் சொல்ல முடியும். அப்புறம் ஓயாமலாம் சொல்ல முடியாது. அருமுகனி அனுமணம் குன்றுமோ கருமுகனி எட்டிகமாகுமாம். இரும்பு கோணீட்டில் யானையை வெல்லலாம். நரம்பு கோணீட்டில் நாமது கிஞ்ச பேசிய துடித்து தடித்து தோகை குத்தார கடிவளத்து காற்று காரம் சொல்லியிருக்காங்க. எங்க திரும்ப திரும்ப பாப்போம். எப்படா நகம் வெட்டுற? சரி அந்த அளவுக்கு போட்டிக்கு போட்டி வந்திருக்கியா? ஆ? பார்க்கலாம். பாப்போம் உமக்கு எமக்கும் போட்டி. பாப்போம். ஒண்ணு ஆ, இந்த இடத்துல நீங்க தோக்கணும் நான் ஜெயிக்கணும். ஆ. இல்லைன்னா நான் ஜெயிக்கணும் நீங்க வாயில தோக்கணும். குத்தணும். அண்ணே நம்ம என்னைக்கு தோத்துறோம்? சரிப்பா பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வெற்றி பெற்று நீ தோல்வியுற்றால் சரி இந்த மேடையில ஆ. இப்பவே நீங்க 2 பேரும் உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த அல்ல. கோவிலோட மேடையோட சேர்ந்து ஒன்னா சுத்தி வரணும். நாங்க சுத்தையில கரண்ட் இல்லாம போயிடணும். சாமி இந்த மேடையில நாங்க தோத்துட்டோம்டா. நீங்க ஜெயிச்சிட்டா 2 வாரம் உள்ள போயிடுறோம். இத பேசுறதுக்கு தான் முன்னாடா. உடம்புல ஒட்டு துணி இல்லாம சுத்தணும். யாரு? நீங்க 2 பேரும் நாங்க தான் தோக்க மாட்டோமே. ஏய் நாலா பே கழட்டி அங்க உள்ள ஒட்டிட்டே. பீரோல கழட்டி வச்சிட்டு இருந்தல. நீ கழட்டி. எதுக்கு உனக்கு தான் ஆமா உள்வாங்கிருக்கல. இத கேட்டாளா? நீ வெற்றி விட்டு நான் தோல்வி விட்டால் சரி இனிமே நான் இந்த கட்டையை பிடிக்க மாட்டேன். ஏன் வேற கட்டை இருக்கோ? 7 வெட்ட வச்சிருக்காரு அதே மாதிரி. ஆசா
சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி வந்துவிட்டால் சுரணிகள் சுருக்கென்று சொல்லடி படுவார்தாம் என்று சொன்னார்கள். காணக்கண் கூசியே கையறுக்கனாரதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாது வீணுக்கு என்பெல்லாம் பற்றி எரியறது. ஐயோ அன்புலால் இட்டு அமுது சொல்லியிருக்காங்க. சிறப்பியா என்ன திறமையானவர் தான் நம்ம நகைச்சுவை நடிகர் நினைக்கிறான். ஆனால் திறமையா கவி பேசும் பொழுது நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஒரு நாரதருக்கோ ஒரு ராஜநடிகருக்கோ நீங்கள் படிச்சுக்கலாம் போல தோணுது. படிச்சிருக்கு அப்படியா அதை கேட்டாரா கருத்து குடிச்சத சரி அது இருக்கலாம் இருக்கிறது. கவையாகி கொமாகி காட்டை தின்னுக்குமாம் அவையெல்லாம் நல்ல மரம் சபை நெருவி நீட்டோசம் குறிப்பதை மாட்டாத நன்மரம் சொன்னார்கள். உள்ளம் கவர்ந்து ஓங்கி சினம் காத்து கொள்ளும் முன்மன்க பேர்த்து வித்தல் ஹரிதோ பிரம்மம் சொல்லியிருக்காங்க. குரங்கன்று கூத்தாடி குளத்தை கண்டி அரங்கு முன் நாய் ஆடி பாடி கொண்டாது போல் கரங்க நீட்டி பேசும் சிறங்கலாட்டி வச்சு அறிவிடாட்சி என்று சொன்னார்கள். பொன்னாயி மணியாயி புறமாயி அகமாயி புனிதமாயி மண்ணாயி மலைய ரவியாயி மட்டுமாயி முன்னாயி புண்ணாயி நடுவுமாயி சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்கல ஒருபான சோறுக்கு ஒரு சோறு பதம் என்று சொன்னார்கள். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த திறமை உண்மையா அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த திறமை அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு உண்மையா எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்துல நான் உங்கள்ட்ட போட்டின்னு ஒன்று வந்திருப்பேன். நீங்க நகைச்சுவை மட்டும்தான் பண்ணுவீங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சத்தியமா இந்த அளவு அறிவு திறமையானவர்கள் நீங்க பேசிக்க மாட்டேங்க எனக்கு தெரியாது. அதனால வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. சபை நான் வந்து ஏன்னா என் பேர் நாரத தந்தை பிரமா தாய் கலைவாணி பாட்டு மகாஸ்து பாட்டி கேட்டது நான் தலைவி அதெல்லாம் ஒண்ணு பார்க்க அதெல்லாம் ஒண்ணு பார்க்க யாரு கேட்டது தங்கச்சி நீ தூங்க 5 மணிக்கு வந்தா போதும் மாலை மாத்த தங்கச்சி வரவே வேணாம். இன்னைக்கு பிறந்த நாள் நீ கோயிலுக்கு போ வண்டி எடுத்து கிளம்பு. அப்ப சொல்லிட்டு போங்க நான் தோத்துட்டேன் நான் சொல்லிட்டு போங்க. பாராட்டி இருக்கேன்பா. அதெல்லாம் பாராட்டி பால் விட்டு தேர் விட்டு எங்களுக்கு வேணாம். ஏய் மக்கள் எல்லாம் நீ வள்ளியோட நான் சந்திக்க அட வள்ளியோட சந்திக்கவே பிறந்த நாளோட நிம்மதியா இருக்க மாட்டாங்களே. வள்ளியை சந்திக்க வேணாம்லப்பா வள்ளியை சந்திக்க வேணாம்ல. தங்கச்சி நீ வீட்டுக்கு போய் கோயில் ஓலத்துல சாப்பிட்டு பிரியாணி கிண்டி எல்லாரும் தின்னுக்கலாம். பேசுற மைக்கில் பேசுற அங்கிட்டே போய் வெட்டனவை மெத்தனவை வெல்லலாம் வேளத்தில் பட்டருவோம் கோல் பஞ்சில் பெய்யாது நெற்றில் பறந்த எக்கூடா பறை பசுமரத்தின் ஆணிவருக்கு நெக்கூடும் என்று சொன்னார்களே. அப்பத்தா செத்த நாள்ரா நீ பேசிக்கிட்டு போதே தோத்துட்டேன் சாமி சொல்லிடுவாரு. முழுசா நீ பேசி என்ன சமாளிக்கிறேன் பேச வந்து மறந்துட்டேன்டா. காணாக்கான் கூசியா கையா இருக்கானு இது இல்ல இல்ல பருக்காய் பச்சை உருப்பமுள்ள அத்தை மகள் உப்புக்கான் சீத்தி உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல அதெல்லாம் ஆளு கூப்பிடவே இல்லை. அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு முடிச்சிடலாம். உள்ள உட்கார்ந்துருக்கேன் வேஷம் போட்டுக்க 2 பேரும் நாய் பட்ட பாடம். நீ என்னடா துணிமணி துவைக்க வந்த மாதிரி நினைக்கிற. விரல் நரைக்கு மோதிர வேண்டும் விறகு இருவர் புகந்திட வேண்டும் இடையில் பஞ்சனை பட்டிட வேண்டும் அவர் கூறு கொண்டு நஞ்சனை வேம்பனை நன்றி என்று சொன்னார்கள். அகழ்வார் தாங்க அகழ்வாரை தாங்கும் நிகழ்வோட தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை சொல்லியிருக்காங்க. சரி எப்படியாவது காப்பாற்றலாம்னு நினைச்சேன். ஆனா நீ 2 பேரும் அம்மனை குட்டியா போயிட்டே ஆகணும்னு முடிவு என்ன பண்ற? நாங்க அம்மனை குட்டியா நாங்கெல்லாம் வந்தனால தான் இந்த ஊர்ல மழையே நின்றது. நாங்களாவது தோக்குறதாவது போட்டினும் போற்றவர் வருகுடாவினை தொட்டினும் தொட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றி மாற்றி கூட்டினும் அவர் கொடியராமன் சொன்னார்கள். எப்ப எங்கே கண்டாலும் தெரியாமல் ஆட்சியை போட சொல்லியிருக்காங்க. புத்திமான் பலமானவன் பலமுலான புத்தியற்றால் எத்தனை விதத்தில் விடுறது வந்து எதிரும் மற்றும் குருமை கூட்டத்தை விட்டதற்கு செயல்கள் ஊமை விழாம் என்று சொன்னாங்க. கற்கன் என்ற பிச்சை பூவின் கற்கன் என்ற சொல்லியிருக்காங்க. கற்க கசட கற்பவை கெட்டவன் அதற்கு தகவல் சொல்லியிருக்காங்க. செல்வத்தில் செல்வத்தில் எல்லாம் தலை சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி 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 2 துப்பாக்கி 100 ரூபாய் இறந்தார் கேத்துக்கு போக முடியல. என் பொண்டாட்டியை உணர்ந்து அனுப்பிவிட்டு கேத்து போயிட்டு வந்தாங்க. யாதனி உழுதுண்டு உழுதுண்டு உழுந்து கொள்ளக்கார புல்லு 500 ரூபாய் சித்தாளுக்கு சம்பளம். மற்கொள்ள
போறீங்க. பொறுக்கு இது. 3 சோப்பு 10 ரூபாய். கம்பெனி விளம்பரத்துக்காக வைக்கிறோம். 1.5 கிலோ சர்பத்தூள் பாருங்க 100 ரூபாய். வண்டி கிளம்ப போகுது. வேகமா வாங்க. நல்ல தக்காளி, நாட்டு தக்காளி, 3 உள்ள தக்காளி 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். பாருங்க பாருங்க பாருங்க. நம்ம வண்டியில வருங்க கவர் தேவையில பாத்திரம் எடுத்து வந்தால் போதும் நீங்க வாங்கலாம். நல்ல மாம்பழம், நாட்டு மாம்பழம், 4 கிலோ மாம்பழம் 180 ரூபாய். வண்டி போக போது வந்து வாங்கிக்கங்க. வண்டி போக போது வந்து வாங்கிக்கங்க. வண்டி போக போது வந்து 2 வண்டி வந்திருக்கு. 2 வண்டி வந்திருக்கு. 8க்கு 16 குணமும் எங்க ஓட முட்டி தமிழை தோறஞ்சதுங்க கட்டிட்டு கரெக்ட் அது ஓடாத பேனும் ஓடாத சைக்கிள் ஓடாத கலை பொருள் வாங்கிட்டு காசை உடனே கை மேல காசு கொடுப்போம். கற்பனை பாத்தி கஸ்தூரி ஏற்பட்டு கஸ்தூரியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரரை மருந்த போட்டு கொண்டு விட்டு அப்படியே நம்ம உடனே வேளாங்கண்ணியில ரூம் போட்டு சடார் சடார் மடார் என்று அடி பொற்புற வழியில் விதித்தாலும் அதன் கொண்டு சர்ப்ப நற்கணும் நில்லாய நெடுஞ்சுரை என்று அழகாக பாடினேன். அதற்கு மையுரை வளர்ந்து பாலுரை வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ அறியே அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ அறிந்தார் பையூர் மெய்யூர் பாலாய் முடியாது என்று எந்த ஊர் என்றீர் இருந்த ஒரு நிகழி அந்த ஊர் செய்தி அறிகிறோ வந்த ஒரு முப்பாலும் பாலாய் முடிவு சூன்யமாய் அப்பாலும் பால் என்று அறிய என்ற காயமேது பொய்யடா வெறும் காற்று அடைத்த வையடா மாயவனா குயவை செய்த மண்மான ஓடலாம் ஊத்த குழியிலே மண்ணை எடுத்து உதிரப்புடன் உண்டை செய்து வாய்த்த உயவனார் வண்ண மாண்டும் வரையோட்டுக்காக என்று ஆதாய்ப்பாம் என்று அழகாக சொன்னானே இருவர் மண் சேர்த்து ஒருவர் மண்ணை 2 மாதமாய் வைத்த சூளை அருமையா இருப்பினும் அந்த சூளை அரை காசு ஆகாது என்று ஆடாய்ப்பாம்பே என்று அழகாக பாடினானே குஞ்சி அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நல்ல நெஞ்சத்துள் நடு நிலைமையால் வரும் கல்வி அழகு என்று சோழப்பரி முறுக்கே 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 முறுக்கே. டேய் என்னங்கடா ஒருத்தன் வண்டி டேய் 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 அதான் கொப்பேன் தான் நானே. ஐயா நான் பேச மாட்டேன் வாங்க சாமி வண்டி எடுத்து கிளம்பி பேச மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் வண்டி பிரம்மனுக்கு அன்ன வாங்கின வண்டி மகாசு கருண வாங்கின வண்டி சிவனுக்கு காலை வாங்கின வண்டி முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி விநாயகப் பெருமானுக்கு மூசியை வாங்கின வண்டி ஐயோ டேய் எங்கடா இன்னொன்று திருச்சியாடா ஒரு நடமாடம் வந்து எலும்பு டேய் ஒரு நடமாடு எலும்பு திருச்சி எங்கடா நான் கூட்டத்தில் இருக்க பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. நகை கொலுசு எல்லாம் பத்திரமா செருப்பை கூட பத்திரமா பார்த்துக்கோங்க. செருப்பு கடையே வச்சுருக்காங்க இங்கே ஊரில். அந்த வண்டியை யார் வண்டி இருந்தது இல்லையே முறுக்கே மறுக்கே 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 சோழப்பரி சோழப்பரி சோழப்பரி. சஞ்சீவமலை ஆஞ்சநேய பெருமான் அப்படித்தான் தூக்கிட்டு வந்தாராம். ஆஞ்சநேய பெருமான் தூக்கி வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனால் மறுபடியும் ஒரு இடத்துல வைக்கிறார் அந்த மலையை வச்சுட்டு மறுபடியும் தூக்குறாரு. கால்வாசி மழை விழுந்தது அதான் சதுரகிரின்னு நம்ம சொல்கிறோம்னா அது காரணம் இருக்கிறது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை அடிமேல் அப்பா என்மே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டம்மா வாசிட்டு என் பேர் வீர தேவை அவர் பேர் லோகு தேவை எங்கள் அப்பா பேர் நம்பிராஜா எங்கள் அம்மா பேர் காளியம்மா எங்கள் அத்தை பேர் அம்முதா. தங்கச்சி நம்ம தான் ஜெயிச்சரு போட்ட போட்டு பயந்துக்கிட்டு மாப்பிள்ள நம்மகிட்ட பேச முடியல. நாரதர் நம்மகிட்ட பேச முடியுமா? நம்ம என்றைக்கு வாழ்க்கையில தோத்துருக்கான் மாதிரி எத்தனை சாமியை கொஞ்ச நேரம் இருக்காரு அந்த ஆளு சொல்லிக்கலாம் ஓடி இருப்பாரு. ஓடிட்டார்ல ஆள் நிக்கிறாரு. போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டாரு. இன்னும் வரமாட்டாரு தம்பங்கள் நம்ம தெரியுமில. தங்கச்சி வாமா நாங்க வெற்றி வெற்றி தங்கச்சி நீ வரணுமா அது கருத்து வசனத்தை மறந்துட்டோம்டா. முடிச்சு
இருக்கிறார். அம்மா கூட்டுருவோமா? ஆமா தங்கச்சி அமுல் பேபி வண்டி விழிக்கர் கண்டு வண்டி விழிக்கர் கண்டு போலி வாங்கிருக்கும் நாதது சொல் போதே. என்னதுக்கு யானை? அது என்னைக்கு நிலையா இருக்கிறது? ஆணைக்கு போய் என்னைக்கு அதெல்லாம் நீ ஏமா பாக்குற? வள்ளி இல்லையா? ஏங்க இவங்க 2 பேரும் என் புருஷங்க தாங்க. ஆமாங்க புருஷங்களா? எங்க 2 பேருக்கு இந்த நிலைமை. சரி அது ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன். இந்த புருஷன் எப்படி இருக்காரு, இந்த புருஷன் எப்படி இருக்காரு? ரெண்டுமே அப்படிதான். 2 பேருமே வீட்டுல இருந்து சாப்பிடுறாரு. அதாவது சாமி ஏன் இப்படி இருக்கானா சரி அதுதான் முதல்ல இப்படி கட்டினேன். இது உருவத்துல இப்படி இருந்துச்சு. சரி இதனாலதான் உருவம் பெருத்தா இருக்கிறனாலதான் இது இல்ல அப்படின்னு நினைச்சிரு. ஸோ ஒல்லியான கட்டலாம்னு கட்டுச்சு. இது அதுக்கு இதுக்கு எல்லாமே ரெண்டும் ஒரே மாதிரி அமைஞ்சு போச்சு. அது யோக குழுக்கள் விழுந்த மாதிரி. அதுக்கு தான் உங்களை ஏற்பாடு பண்றேன். அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். சாமியை கெடுக்க போறியா? எதுக்குடா இருக்க சாமி? நீங்க அப்படி பேசாதீங்க. ஒரு சாமியா ரவுடியாடா? சாமி தண்ணி போட்டு வந்துட்டாரா? மூணாவது வருத்தவே என்ன மூணாவது தங்கச்சி அவருக்கு நல்லா அடிக்கிறார்ல. உன்னை கழுத்தை அறுத்து 2ஆ போட்டுருவான். நாங்க இன்னும் அவர்கிட்ட காசே வாங்கல. தங்கச்சி ஆமா தங்கச்சி பெட்டி அலையாஸ் என்ன வந்திருக்காகோ, மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, ஆல்ரவுண்ட் முத்துராஜ் வந்திருக்காகோ, செல்வண்ண வந்திருக்கா. வாமா மின்னல் தங்கச்சி பெட்டி அலையாஸ் என்ன வந்திருக்காகோ, மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, ஆல்ரவுண்ட் முத்துராஜ் வந்திருக்காகோ, தாளம் செல்வம் வந்திருக்கா. வாமா மின்னல் மின்னல் வரலைன்னா இடிய மறுபடியும் கூப்பிடியா? தங்கச்சி பெட்டி அலையாஸ் என்ன வந்திருக்காகோ, மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, ஆல்ரவுண்ட் முத்துராஜ் வந்திருக்காகோ, தாளம் செல்வண்ண வந்திருக்காகோ. ஆமா மின்னல் புட்டு பள்ளிக்கூடத்து டிக்கெட்டா போட்டுருக்காங்க நாடகம். நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இனி நான் உயிர் பாடி நான் பாதி கண்ணே, அருகில் நீ
சுகமானதே நீ போடினோம் போதி கல்லே அங்கே அப்பா கண்ணே இல்ல பொண்ணு இல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது எங்களுக்கே தெரியாம தான் நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியாத வரைக்கும் நல்லா இருக்கும். தெரிஞ்சாச்சே நாடகம் வைக்க ரொம்ப மாட்டாங்க. குதூகலமா இருக்காரு அவரு. என்ன அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா. எனக்கு தானே இன்னைக்கு பிறந்த நாள். ஐயோ எப்ப பார்த்தாலும் இப்படி தாண்டா வர. அண்ணே யார் இவரு? என் புருஷங்க சொல்லுவாங்க இருங்க பொறுமையா. தம்பி ஒன்னான பரவா. சொல்லுங்கடா நீங்க சொல்லுங்கடா. காரைக்குடிக்கு மாடு வாங்க வந்திருக்காரு. ஏய் சொல்லுங்கடா. உங்கள மாதிரி தானே 2 புள்ள வெத்துக்கணும். சொல்லுங்கடா. தங்கச்சி நார்தர் அடிச்சு புறாதீங்க. இந்த மாலை கழட்டி அங்கிட்டு போடுற மாதிரி இருக்கும். போய் சேர்ந்துருவாப்ல. அங்க புடிச்ச உடனே சத்தம் வர மாட்டேங்குது. தங்கச்சி நம்ம இதுக்கு உயிரை காப்பாத்தியா சொல்லியா எதையா சொல்லி. ஹெட் மாஸ்டர் வந்திருக்காருமா. அப்படியா? நார்தர் வந்திருக்கிறார். வரவேற்பு கொடுத்துருவோமா? கொடுக்கலாமா? நான் சொல்றது இந்த இதுல சங்கீத வருக வருகவே வணக்கங்களே வருக வருகவே வணக்கங்களே வள்ளியனே வாழ்த்துங்களே வள்ளியனே வாழ்த்துங்களே உலகம் போற்றும் உயிர்த்தவரே வருக வருகவே வணக்கங்களே. சுத்துக்கோ. ஈரேலி உலகுக்கு புகழ் பெற்றவர் இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர் ஏழு உலகங்க புகழ் பெற்றவர் இசையாவோ உலகில் புகழ் பெற்றவர் அலங்காரம் ஓயாமல் அடித்து வளர்த்தவர் மாநில தலை காக்க அவதாரம் கட்ட திருமுருகன் குடிகொண்ட திணைப்புணத்திலே திணை காக்கும் கண்டாயே உள்ளத்தில் மகிழ்ச்சியும் உருவாகட்டும். ஆஹா, வேலை, வேலை. ஆகட்டும் உயர்ந்தோரின் பாதத்திடம் பணியட்டும். உயர்ந்தோடும் பணியட்டோ ஆசிகள் நிறையட்டும், ஆனந்தம் பெருக. வேலை, வேலை. ஆசிகள் நிறையட்டோ ஆனந்தம் நிறையட்டோ அறியாத சிறியானை சபையேற வைத்த நீங்கள் அவையங்களே வள்ளியனே. வாழ்த்துங்களே அதினால் விதியை மாற்றி அமைத்த தந்தம் வருக வருகவே வணக்கங்களே. என்ன கும்புறாங்க எப்படி கும்புறாங்க அதான் அவனுக்கு கும்புற என்னம்மா இருக்கா? வணக்கங்களை கொடுத்து
வச்சு வரணும் அவரு நல்லாசிகளை கொடுக்குமாறு மிக தாழ்மை பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். கத்திரகத்துல போய் சேர்ந்துருவேன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நான் போக மாட்டேன், சனி போனா. மாதக்கிதம் கவி வணக்க சலவணக்கம் குருநாதருக்கு நிதியோடாச்சு. நேராச்சு, நாங்கள் வீட்டுக்கு போனோம். தேடுவாங்க. நீங்க போங்க செல்லம், உங்களை தான் கூப்பிடுறேன். நீ போ செல்லம். பிடிக்காம பேசிட்டா எல்லாம் போ செல்லம். நல்ல மனுஷன் போய் சும்மா அதான் செய்ய மாட்டாரு. என்ன பண்ற? எல்லாம் நாடகம் முடிஞ்சு போயிரும் போல, போ. போனானு பள்ளி. இந்த செந்தன காலையிலுக்கு நாடக களி நாடக சங்கங்களிலே நான் கலைத்துறையில் பயணித்தவரையிலும் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் நான் சந்தித்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான திறமைகள் இருக்கும். அவர்கள் அவர்களுடைய திறமையை வைத்து அவருடைய பெயர் வாங்குவார்கள். அந்த வகையில் நான் பார்க்கும் பொழுது நான் தம்பி கார்த்திகராஜாவை நான் சந்திச்சிருக்கேன், அடிக்கடி சந்திப்பேன். உங்களுடைய சந்திப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம என்ன நகைச்சுவை கொடுக்குறோமோ அந்த நகைச்சுவை தகுந்த மாதிரி அப்படியே நடித்து தண்ணி வருத்தி மற்றவர்களை சிரிக்க வைக்கும் திறமை நமது கார்த்திகராஜா அவர்களுக்கு இருக்கிறது. அடி ஓத வாங்கினாலும் அந்த அந்த சிரிச்ச முகத்தோட கொண்டு எனக்கு பொதுவாகவே நகைச்சுவை நடிகர்கள்ட்ட நம்ம புராணம் பேசுகிறது வள்ளிக்கிட்ட பேசுவோம். நம்ம அதனால் நகைச்சுவை நடிகர்கிட்ட நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி காமெடி கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அது மாதிரி கொடுப்பேன். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் தம்பி கார்த்திகராஜாவும் தம்பி மருதமணி அவர்களும் இணைந்து மக்கள் மத்தியிலே ரசிகர் மத்தியிலே சிறப்பான ஒரு நகைச்சுவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நம்ம எப்படியெல்லாம் செதுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலி மருதமணி அவர்கள். அவரை எப்படியெல்லாம் நீங்கள் செதுக்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி அவர் வளைந்து கொடுத்து அவர் எந்த அளவுக்கு நகைச்சுவையை நம்ம கொண்டு வரோமோ அந்த நகைச்சுவைகள் எல்லாமே உடனேக்கு உடனே அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நகைச்சுவைகளை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே நிலையாக நிறுத்தி இன்றைக்கி மக்கள் மத்தியிலே மருதமணினா யாருங்கிற ஒரு அடையாளத்தை இன்று காட்டியிருக்கின்றார் என்றால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இன்றைக்கி தான் நான் முத சந்திக்கிறேன். நான் மறுபடியும் நாங்கள் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. நாடகம் நிறையா கொடுத்துருக்கேன், நான் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. மென்மேலும் நான் இன்றைக்கி முதல் சந்திப்பிலே இவ்வளவு சிறப்பான நகைச்சுவை கொடுத்துருக்காருன்னா மிக பாராட்டக்கூடிய விஷயம். அவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும். அது எனது ஆசையில் உங்களுடைய ஆசைகள் மக்களுடைய ஆசைகளும் தெய்வத்தினுடைய அருட்கடாட்சியம் என்றைக்கும் உங்கள் 2 பேருக்கும் இருக்கணும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இந்த மேடையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா அரிதாரம் போட்டு வாழ்த்துறங்கிறது மிகப்பெரிய விஷயம். நான் பொதுவாகவே நடிகர்களை மனசார வாழ்த்துவேன். வெளிப்படையாக சும்மா உதட்டளவில் வாழ்த்துறது கிடையாது, மனசார வாழ்த்துவேன். ஏன்னா 4 பேரை உருவாகணும்னு ஆசைப்படுறேன். நான் நிறைய பேரை உருவாக்கி இந்த கலைத்துறையை கொண்டு வரணும். கஷ்டப்படுறவங்க கஷ்டத்திலே இருக்கக்கூடாது, அவங்களும் ஒரு மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் அந்த வகையிலே மனதார வாழ்த்துகிறேன் இருவரையும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். உண்மையிலே பெருமையாக சொல்லணும்னு சொன்னால், நான் உங்களை சந்திக்கணும்னு சொன்னால் நான் ரொம்ப ஒரு தவம் இருந்தேன். உங்களை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உங்களை சந்திக்கிறது நான் வீடியோவில் பார்த்துருக்குறேன். ஆனால் உங்களெலாம் சந்திக்க முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன். ஆண்டவன் உங்களை சந்திக்க வச்சதில் ரொம்ப ஒரு பெருமை, சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லது, நல்லா இருக்கணும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இருவரும் மென்மேல் வளர்க, உங்களுடைய வெற்றி கொடி நாடுக. ஆமாம், அதோட இன்னொரு விஷயம், இன்னைக்கு இந்த நகைச்சுவை நடிகை ராணிஸ்ரீ அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இன்றைக்கி அவர்களுக்கும் பிறந்த நாள். அது இந்த மேடையில் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் கூற வேண்டும். அது முதல்ல எனக்கு தெரியலை, தெரிஞ்சிருந்தால் நான் அவர்களுக்கும் இந்த மேடையில் கேட்க விட்டேன்னு ஒரு ஆசை. இங்கே வந்து சொல்கிறீங்க, அதனால் அந்த கோபம் அவங்க மேலே. எனது ஆசைகள் என்றுமே உங்களுக்கு உண்டு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளும் நிறைந்த செலவு பெற்று பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். சரி, 2 கணவரையும் பத்திரமா பார்த்துக்க. கண்டிப்பா மாமா. எனக்கு 7 புருஷங்க இருக்காங்க. அண்ணன் தம்பி 7 பேரையும். சரி, நான் எத்தனாவது ஆளு? நீ தானே தம்பி, இவர் தானே அண்ணன். மூத்தவரா? மூத்தவர் அவரு. நீங்க பேர்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, என் புருஷங்க பேர்லாம். பிறந்த நாளை முன்னிட்டு பொன்னாரை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி சொல்றேன். இது உங்க ஊர் யூடியூப் சேனல். இது உங்க ஊர் யூடியூப் சேனலுக்கு நீங்க எப்போ கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் நிப்பீங்களா? என்னம்மா, ஐயோ உன் செல்லத்துக்கு தெரியாம போச்சே. ஏமா 2 புருஷங்களை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு வரேன். அந்த புருஷங்களை விடு. ரொம்ப நன்றிங்க. அந்த உன் செல்ல என்னாச்சு? மாதக்கிதம் கவி வணக்க சலவணக்கம்